மனசாட்சிடா. லொக்கேஷன் மாற்றிட்டாங்க. கொஞ்சம் வீட்டில் படிக்கிறாங்களாம், கூட பிறந்ததுங்க படிக்குதுங்க. ஏதோ எக்ஸாம் இருக்கான், செமஸ்டர். நம்மளும் அப்படி தான் படித்து முன்னேறி இப்போ வீடியோ போடுறோம். நம்ம இன்னும் அந்த அளவுக்கு முன்னேறனால ஏதோ கொஞ்சம் முன்னேறி இருக்கோங்கிற நிலமையில வீடியோ போடுறோம். குடும்பஸ்தனோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் மொட்டை மாடியில் லைட்டு செட்டப்லாம் போட்டேன். ஓரளவுக்கு ஃபேஸ் தெரியுது இல்லை? மனசாட்சிடா. ஃபேஸ் தெரியுது. ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கங்க. குடும்பஸ்தன் ட்ரெய்லரு எல்லாருக்கும் வணக்கம். குடும்பஸ்தனா எப்படி உருவாகுது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்ம மணிகண்டன் அண்ணன் ஏற்கனவே குட் லைஃப்லேயும் குட் நைட்லேயும் லவர்லேயும் தக் லைஃப் பண்ணியிருக்காரு. மேரேஜ் ஆகுது, ரெஜிஸ்டர் மேரேஜ். பேரண்ட்ஸ் வரலையா எல்லாம் நேஷமாக போவீங்க. திருட்டுத்தனமாக அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தனியாக வாழறாங்க. லவ் மேரேஜ் அஃபிஷியலி. இந்த கம்பெனிக்கு மூட்டிலோட சாக்கிற லோன் கிடைச்சிருக்கு அப்படின்றது நியூ ஆர்டர், நியூ கான்செப்ட். சுந்தரராஜன் சார் இப்போ சிறகடி காசையில் பின்னுறாரு. முன்னாள் டைரக்டரு அடிக்கடி சண்டை போடுறாரு, சூடு பிடிக்குது, அடிக்கிறாரு, ஃபைட்டு வருது. வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை. அப்பா அம்மா விட்டு லவ் மேரேஜ் பண்ணி பேரண்ட்ஸோட விருப்பம் இல்லாமல் லவ் மேரேஜ் பண்ணி எப்படி நீங்கள் வாழ்றீங்கடான்னு பார்க்கலாம் அப்படின்ற ஜோக்கர் சார் ஹீரோயின். அவரு ஜோக்கர் படம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. என்னை பற்றிலாம் அவனுக்கு தெரியாது. நாங்கள் தூங்கலாம் சேர்ந்துக்கலாம். வேறெல்லாம் எப்படி போகுது? நீ ஒரு ஃபெயிலியர் தம்பி, நீ ஃபெயிலியர்னு உன்னை சொல்லும் போது நான் என்னைக்கிடா சக்ஸஸ் ஆகணும். எக்ஸாம் ஃபீ, ஸ்டேஷனரி ஃபீ எல்லாம் எக்ஸ்பென்சஸ். ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுவேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஐ வில் வின் ஒன் டே. எல்லா பொறுப்பும் வந்துடுது. டொனேஷன் ஃபீ, அட்மிஷன் ஃபீ, மந்த்லி ஃபீ, வாடகை ஃபீ, டியூஷன் ஃபீ, ஸ்போர்ட்ஸ் ஃபீ, யூனிஃபார்ம் ஃபீ, சைக்கிள், லேப்டாப், 2 வீலர். அதுக்குள்ளே கணக்கு போட்டு இவ்வளோ கமெண்ட் பண்ணுறதுனால வேலையை விடுறது தான் இன்னும் சூப்பர். வேலைக்கே போகாமல் எப்படா செலவு பண்ணுறேன் அப்படி பார்த்து கடன் ஒப்பாட்டுச்சுன்னா 7% இன்ட்ரெஸ்ட் 7000 ரூபா. 100-200னா பரவாயில்ல, இவ்வளோடா கடன் வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. செமையாக இருக்குங்க ட்ரெய்லரு. 100-200னா குத்துருக்கலாம், 200-300க்கு எங்கே போவேன்? சொல்கிறேன் 20,000 தான் வாங்கிறீங்க, 100-200னா பரவாயில்ல குத்துடலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறேன். 20,000 வைசாக் மியூசிக்கல் தின்னு 20,000 தான் வாங்கிக்கிறேன். 1 லட்சம் கடங்காரெல்லாம் சண்டை போடுறாங்க. கடன் கொடுத்தவங்களாம் போடு 0 பேலன்ஸ் 0. துண்டை விட்டு இறங்கலாம். குடும்பஸ்தன் ஃபேமிலி மேன். தேங்க்யூ. வெள்ளிக்கிழமை வருது படம். செமையாக இருக்குது குடும்பஸ்தன் ட்ரைலரு. என்ன சொல்லுதுன்னா, 2 பேரும் ஒரு மிடில் கிளாஸ் பாய், மிடில் கிளாஸ் கேர்ள், 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் 2 பேரோட வீட்டு விருப்பம் இல்லாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க தனியாக ஒரு வீட்டில் வரும்போது இவங்க ஒரு ஃபேமிலியாக வரும்போது கடன் வாங்குறாங்க. அப்போ திடீர்னு அவருக்கு வேலை போகுது. எப்படி சர்வை பண்ணுறாரு அப்பா அம்மா கிட்ட, எவ்வளோ அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், சந்தோஷங்கள் எல்லாத்தையும் தாண்டி லைஃப்பில் எப்படி தான் நான் என் லைஃப்பில் என் வாழ்க்கையில் எப்படி நான் முன்னுக்கு வர போகிறேன், எப்படியாவது கடனை கொடுக்கணும், அப்பா அம்மா கிட்ட சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வாழணும், நமக்கு பிடிச்ச லைஃப்பையும் நம்ம அனுபவிக்கணும், ஒரு நல்ல சோலாக இருக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வாழ்கிறது மணிகண்டன் அண்ணனுக்கு. இந்த மாதிரி கேரக்டர் மணிகண்டன் அண்ணனுக்கு தான் அது சூஸ் ஆகும், ப்ரிஃபர்ட் ஆகும். ஸோ மணிகண்டன் அண்ணனோட குடும்பஸ்தனை பார்ப்போம். இந்த வாட்டி ஒரு 3 நல்ல படம் வருது. ஹவுஸ் கீப்பிங், நம்ம ஹரிபாஸ்கர் ப்ரோ, லாஸ்லியா அவங்க நல்லா ஆக்ட் பண்ணிடலாம். அது நேற்று ட்ரெய்லர் ரியாக்ஷன் அது போட்டுருந்தேன். இப்போ குடும்பஸ்தன், அடுத்தது பாட்டில் ராதா, அது இன்னும் தனியாக பேசுகிறேன் அந்த வீடியோ பற்றி. பாய்.